வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொள்ளையில இத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கட்ட நாய் மாதிரி கெக்க அப்படின்னு இந்த ஒரே ஒரு இடத்துல அவங்க என் மேல கோபப்பட்டாங்க. குறவழியை பிடிச்சுக்கிட்டு சொல்றேன், இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையில உனக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு பொம்பளை பிடிச்சிருக்கா பாரு. அன்னைக்குதான் எனக்கு திட்டு விழுந்துச்சு. அம்மா நான் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? அதை வந்து நீ சொல்லி நீ வந்து மானத்தை வாங்கினியே, இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா? அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே. பெரியாரா பிரபாகரன் நான் மோதி ரெண்டி தானே. கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்துல. நமது தமிழர்களின் உண்மை நிலை என்னவென்றால், பெயரளவிலாவது தமிழர் என்ற சொல்லாடலிலும் தமிழ் தேசியம் என்று பொய்யாக கூட சொல்லிக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கட்சி என்பது நாம் தமிழர் கட்சி மற்றும் வாழ்வுரிமை கட்சி போன்றவைகளை விட வேறு எந்த கட்சிகளும் தற்காலத்தில் இல்லாமல் இருப்பது ஒட்டுமொத்த தமிழரின் கையறு நிலையை தான் காட்டுகிறது என்பது வேதனையான மற்றொரு உண்மையாகும். இதுபோன்று அரசியலில் நடப்பவைகளை பாடமாக தமிழர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டு தமிழருக்கான முழு இறையாண்மைக்கான விடுதலை கிடைக்கும் இலக்கை நோக்கி நகர்வோம். தனிமனித வாழ்க்கையின் விமர்சனத்தை அரசியலுக்கு நாம் எப்போதும் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. இருந்தாலும் இனி பிரபாகரனா விஜயலட்சுமியா என சீமான் சொல்வார். அதையும் தட்டி கேட்காமல் அங்கேயே அவரது கட்சியில் இருந்து விடாதீர்கள். நமது இனம் கேவலப்படுத்தப்படுகிறது என்பதை விட்டு கொடுக்காதீர்கள். வீணாக தேசிய தலைவர் அவர்களின் பெயரை பயன்படுத்தினால் கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாவீர்கள் என்பதை சீமான் ஜெயலட்சுமி போன்றவர்களுக்கு எச்சரிக்கின்றோம். தமிழருக்கான தமிழர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இயங்கும் புதிய தமிழர் இயக்கங்களை கட்டுமானம் செய்யுங்கள். அதுவே தமிழர் தேசியம். வாழ்க தமிழர்கள், வெல்க தமிழீழம், வெல்க தமிழர் தேசியம். தமிழர் தேசியத்தின் குரலாய் ராசா கிருட்டனன்.